வைப்போம். நல்லா தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சாதான் குழம்பு நல்லா மணக்கும். தக்காளி நீ வா. இந்த தக்காளி கூட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அங்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. அது பறிச்சுக்குவோம். இது நல்லா விளையிட்டோம். இது நல்லா விளைஞ்சு வந்தோடனே இதில் நம்ம பறிச்சுக்குவோம். முதல்ல அதை பறிப்போம். இது அடுத்த வாரம் குழம்பு வைக்கிறதுக்கு பறிச்சா சரியா இருக்கும். வரேன். இந்த தக்காளி தான் சரி வரும். கத்திரியும் நல்லாதான் இருக்கு. இன்னைக்கு கருவாட்டு குழம்புல போட்டோம்னா நாளைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதையும் சாப்பிடணும். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை காய்ச்சவளே நெஞ்சு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசிட்டாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாட்டிட்டாயே. யாருக்கு தோட்டத்துல போது காயெல்லாம் பறிக்கிறது? என்ன இந்த முருகேசன் ஓனரையும் மிரட்டுறான். வரட்டும். என்ன குரல்லாம் கொஞ்சம் வசருது. ஓனருக்கே மட்டும் மரியாதை எப்படி? ஐயா அம்மா மன்னிச்சிருங்க. கேட்டு வேற திறந்து கிடந்துச்சா, யாரும் காய் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் களவாணி பையன் உள்ள போந்துட்டானு நினைச்சு சத்தம் கொடுத்துட்டேன். என்ன பார்த்தா களவாணி பையன் மாதிரியா தெரியுது. ஐயோ தெரியாம சொல்லிட்டோம். சரி வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஐயோ இல்லம்மா அப்படி நினைக்கல. மாடு கீடு எதுவும் கதவை திறந்து உள்ள வந்துச்சான்னு நினைச்சேன். இதுக்கு களவாணி பையல பரவாயில்ல. நம்மள இருந்தாலும் மாடோட சேர்த்துட்டானே. அப்படி என்ன மாடுங்கிறியா? அதுக்கு நீ முன்னாடி சொன்ன மாதிரி களவாணி பையனே நினைச்சிருக்கலாம். ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, ஏதோ தெரியாம நினைச்சிட்டேன். காய் பறிக்க வந்தீங்களா? அப்புறம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கலப்படுவோம் அந்த மாதிரியே தெரியுது. கையில இம்பிட்டு காய வச்சிருக்கேன். நீ அம்மா மன்னிச்சிருங்கம்மா. வர முதலாளி அம்மாங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு இருக்கேன். போய் வேலையை பாரு. முருங்கை மரத்துல முருங்கா இருக்கா? ஐயோ இல்லம்மா, எல்லாம் இப்பதான் பிஞ்சு விட்டு இருக்கு. இன்னும் எப்படி ஒரு மாசம் பிடிக்கும் காய் வர. ஓ அப்படியா. இந்த கிளவி வேற நம்மள முருங்காய் பறிச்சுட்டு சொல்லிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சரி ராக்கையக்கா வீட்டுல போய் பறிச்சுக்குவோம். சரி நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி ராக்கையக்கா வீட்டுக்கு போயிடுவோம். அதான் சரிப்பட்டு வரோம். கடையில் போனால் ஒரு முருங்காய் 10 ரூபா சொல்லுவான். நமக்கு கட்டுப்படி ஆகாது. அந்த அக்கானா ஒரு 2 முருங்காய் கொடுங்கன்னா கொடுத்து விடும். போவோம். இருக்கையில நான் மண்ணோடு போவதெங்கே? அடி உன் ஜீவனில் நான் இல்லையா? கொல்ல வந்த மரணம் கூட குழம்பு மையா. அட உமா, ஐயோ இவரா? இவ கையில இதெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா வீட்டுல கருவாடு குழம்புன்னு கண்டுபிடிச்சிருவாளே. ஏதாவது பண்ணி சமாளிக்கணும். என்ன உமா கையில காயோட எங்க கிளம்பிட்ட? அது வேற ஒண்ணும் இல்ல, தக்காளி கத்திரிக்காய் தோட்டத்துல விளைஞ்சிருந்துச்சு. அதை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கிடக்கேன். அப்படியா? வீடு அந்த பக்கம் இல்ல, நீ இந்த பக்கம்ல போயிட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ராக்கையக்கா வீட்டுல 2 முருங்காய் பறிக்கலான்னு போறேன். எங்க தோட்டத்துல முருங்காய் தான் பிஞ்சா இருக்கு. அதான். ஓ அப்படியா? கத்திரிக்காய் முருங்காய் போட்டு என்ன கருவாட்டு குழம்பு வைக்க போறீங்க? ஐயோ இப்படி கரெக்டா சொல்றா பாரு. கழுவுக்கு மூக்கு வேத்த மாதிரி மூக்கு வேத்து வந்திருக்கா. இன்னும் அடுப்புல கருவாடை ஏத்தல எப்படிதான் கண்டுபிடிக்கிறாளுங்களா? சரி சமாளிப்போம். அதெல்லாம் இல்லம்மா, நீ வேற. நேத்து வச்ச பழைய சாதம் கொஞ்சம் மீஞ்சு போச்சு. அதான் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணி அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் காய இருக்கலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வீட்டுல கருவாடு குழம்பு இல்லையா? நீ வேற. கருவாடுலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. வீட்டுல அம்பிட்டு வசதி ஒன்றும் இல்லை. நீ ஏதோ முனியம்மா பாட்டி வீட்டுல கருவாடு காய வச்சுதான் கேள்விப்பட்டதே. ஆஹா எல்லாம் தெரிஞ்சுதான் நம்மள கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஆமா வச்சா, ஆனா அதெல்லாம் இன்னைக்கு செய்யல. நகரு எனக்கு வேலை இருக்கு. எப்படிதான் வராளுகளோ? நம்மளுக்கு நிம்மதியா ஒரு சோறு பைய தின வர்றாளுகளா? ஆஹா உமா எப்படி கோபப்படுறத பார்த்தா நீ கண்டிப்பா வீட்டுல கருவாட்டு குழம்பு தான். மல்லிகா அக்கா கிட்ட போன அக்கா ஒரு தூக்கில ஊத்தி கொடுத்துரும். முதல்ல அங்க போவோம். மதியம் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை கருவாட்டு குழம்பு கிடைக்க போகுது. எப்பா கூட்டி குறுக்கிழம்பே நொறுங்கி போகுது. ஒரு நாள் கூட்டலனாலும் குப்பை சேர்ந்து விடுது. நல்லா வரசா கூட்டி எடுக்கணும். ராக்கையக்கா உமா வா. அக்கா என்ன வேலையா இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த கட்டுத்தரையே கூட்டிகிட்டு கிடந்தேன். கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு பத்தியா, அதான் மாடை மாத்தி அங்க பக்கம் கட்டிட்டு இங்க கூட்டி விடுவோமேன்னு கூட்டிகிட்டு இருந்தேன். நான் ஒத்தால வீட்டுல இருக்கேனே, மாடு கண்ணை பார்க்கணும், தொடர்ந்தரவா பார்க்கணும், எல்லா வேலையும் ஒத்தால சேரவாசி. கொஞ்சம் வேலை தான், குறுக்கெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. அதான் புலம்பிக்கிட்டே கூட்டிகிட்டு இருந்து நீ கரெக்டா வந்துட்ட. அப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? மருமக வந்து எல்லாத்தையும் அவன் எடுத்துக்க போறா. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எனக்கும் ஆசைதாமா,
பிள்ளைக்கும் வயசு ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ 25 ஆயிடுச்சு. நானும் எப்போ ஃபோன் பண்ணாலும் கேட்கேன், அம்மா நீ பேசாம எனக்கு தெரியும் எனக்கு தெரியுங்க. வரட்டும். இந்த வாட்டி அவன் அமெரிக்காலேருந்து வரப்போ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிடணும். பார்த்து பையன் பொண்ணுன்னு சொல்கிறத பார்த்தா வெள்ளைக்கரைச்சி எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட போகிறான். எனக்கும் அந்த பையன் கொஞ்சம் இருக்குமா. அதான் இந்த வாட்டி வந்தால் அப்படியே அனுப்ப போகிறதில்ல. ஒருத்தர் வந்தால் 2 பேராக தான் அனுப்ப போகிறேன். அவன் கூட்டிகிட்டு போனாலும் சரி விட்டுட்டு போனாலும் சரி. ஆனால் ஒரு பிள்ளை எழுத்து வச்சு கட்டி விட்டுருவோமா. உன் பக்கம் ஏதாவது நல்லா வரண்டு இருந்தாலும் சொல்லு, உடனே பேசி முடிச்சிருவோம். அதெல்லாம் சொல்கிறேங்க்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பக்கம் 2-3 பொண்ணு இருக்கு. அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா சொல்லிக்கிட்டு கிடந்தாங்க ஃபோன் பண்ணுறப்போ. நான் எதுக்கும் கேட்கேன். நல்லா வரதா இருந்தால் பார்ப்போம். ரொம்ப நல்லதுமா. சரி என்ன விஷயம் பார்த்தீங்களா? பேசுனதுல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஏக்கா 2 முருங்கைக்காய் வேணும். நம்ம தோட்டத்துல எல்லாம் பிஞ்சா இருக்கு. அதான் 2 முருங்கைக்காய் தானே, தாராளமாக பறிச்சுக்கமா. பின்னாடி திரட்டி குச்சி இருக்கு. முருங்கை மரத்தில் திரட்டி வச்சோன்னா இழுத்துனா வந்துடணும். இல்லைன்னா கூட கீழே நிறைய காய் தொங்குது. 2 காய் தானே, பறிச்சுக்க. அப்படியா? எம்பிட்டுக்கா? ஏமா நீ நம்மள ஒருத்தி ஆயிட்ட, பொண்ணு வேற பார்க்குறேன்னு சொல்லியிருக்க. உங்ககிட்ட போய் காசு கேட்பேண்ணே. 2 முருங்கைக்காய் தானேம்மா, பறிச்சுக்க. சரிக்கா. சரி நீ பாரு, பாட்டுக்கு தண்ணி வைக்கணும், நான் போயிட்டு வரேன். சரி. எப்பா 2 முருங்கைக்காக எம்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு. இந்த குப்பையும் காசாக்குறாள். இதுகிட்ட 2 முருங்கைக்காய் ஓசியில் வாங்க முடியுப்பா? வாய்க்கு வந்தது அடிச்சு விட்ட ஓசி தான் இன்னைக்கு நமக்கு 2 முருங்கைக்காய் ஓசியில் கிடைக்குது. போய் முருங்கைக்காய் பறிப்பான். இன்னக்கா அந்த பக்கம் போயிடுச்சு, போய் பறிச்சுட்டு வந்துடுவான். ஆஹா, அந்த ராக்காயக்கா சொன்ன மாதிரி நல்லா எல்லாம் கைக்கு வாட்டமாக தான் இருக்கு. எல்லாம் ஏன் வளர்த்துக்கு இருக்கும் போலயே. நல்லா கடன்னு பறிக்கணும். அதான் தெருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்களே, எத்தனை பேர் வீட்டில் முருங்கைக்காய் பறிச்சாலும் ராக்காயக்கா வீட்டு முருங்கைக்காய் மாதிரி வராதுன்னு. என்ன வளர்த்தி. 2 இடத்துல ஒரு 4 பறிப்போம். இந்த கதை மாட்டுக்கு தண்ணி வைக்க போயிருச்சே. தமிழே பேசாம 2 காய் 10 ரூபான்னு போற வரவங்கள்ட்ட வித்தரலாம் போல. ராக்காயக்கா வீட்டு காயை பார்த்தா ஒரு காய் 10 ரூபாய்க்கு கூட எல்லாம் வாங்குவாங்க. கண்ணுக்கு படாம வீடு போய் சேரணும். தமிழே